நம்ம ஷாய அதாவது வந்து இப்போது அம்மாவுடைய ஆசிரமத்தில் வந்து ஊறுகாய் இல்லாத வெறும் கஞ்சியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து அம்மா சொல்கிறாங்க, விருப்பம் இருக்கிறார்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தியாகிகளுக்குள்ள இடம் வந்து இது ஒரு ஆசிரமம். ஸோ வந்து இது ஒரு தியாகிகளுக்குள்ள இருக்கிற தியாகிகளுக்குரிய இடம் தானே தவிர்த்து போகிகளுக்குரிய இடம் இல்லை. அதாவது ருசியான உணவு இடம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் தான் போய் சாப்பிடணும். அதாவது இப்போது மனதுக்கு வந்து இப்போது ருசியான சாப்பாடு வந்து வாய்க்கு நல்லா இருக்கும், ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அது மனதுக்கு கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யாரையுமே அம்மா வற்புறுத்தலை, விரும்பினாக்கள் சாப்பிடலாம். அதாவது நம்மளுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு நம்மளுக்கு தடையாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இப்போ வந்து எப்படின்னா, இப்போ பசித்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து எதுனாலும் நாங்கள் சாப்பிட்றோம், ஆனால் ருசிக்காக இப்போ வந்து பசிக்காமலே வந்து வேலைக்கு சாப்பிடும்போது என்ன நடக்கும்னா, இப்போ வந்து நமக்கு ருசியான உணவு தான் நம்மளுடைய வாய் வந்து கேட்கும். ஸோ அதால் தான் பசித்து சாப்பிட சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஒரு பக்தர் வந்து அம்மா பற்றி சொல்கிறாங்க. அம்மாவுடைய அந்த உடல் உழைப்பை பார்த்து இயேசு வந்து ஒரு நாள் தான் அறை வாங்கினார் சிலுவையில், ஆனால் அம்மா வந்து ஒவ்வொரு நிமிடமுமே அறை வாங்கிக்கிட்டு அந்த சிலுவையில் அறை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அம்மாவுக்கு வந்து குழந்தைங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இப்போது ஒரு கணவன் மனைவி வந்து இருக்காங்க. அவங்க அதில் மனைவி வந்து அம்மா கிட்ட தரிசனத்துக்கு வராங்க. அப்போ வந்து அம்மா வந்து கூப்பிட சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த மனைவி வந்து அம்மா கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம், ஆனால் அம்மாவே அவளுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னுடைய கணவனுக்கும் உனக்கும் அந்த சண்டைக்கு வந்து குரு மேல் அதிக ஈடுபாடு, உனக்கும் உன்னுடைய கணவனுக்கு மரணம் அப்படின்னு இறைவனுடைய ஏற்பாடாக தான் இது இருக்குது. ஸோ அதெல்லாம் கவலைப்படாது, இப்படியான பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரமத்தில் ஒரு பையன் வந்து மிக அகங்காரத்தோட சுற்றிட்டு இருக்கும்போது அம்மா வந்து அவனை சைகையால் கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அவங்க மகன்கிட்ட கேட்குறாங்க, மகனே நீ எதை அடைய விரும்புகிறாய், அதாவது ஈஸ்வரனையா ஈயா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து வந்து என்ன செய்யணும், எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா ஒரு இடத்துலையும் வந்து கழிவுகள் எல்லாத்துலேயும் மேலே இருந்துட்டு கடைசியில் சர்க்கரை அல்லது இனிப்பு பாக்கு மேலே இருந்து விழுந்து அது இறந்துடும். ஸோ வந்து இப்படி அது அகங்காரமாக இருக்கிறபடியாக தான் அது வந்து இறக்குது கடைசியில். அதே மாதிரி கடவுள் அடைகிறதுக்கு அகங்காரத்தை முதல்ல அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அகங்காரம் வந்து இருக்கக்கூடாது. அகங்காரம் வந்து ஒரு ஆபரணமாக நாங்கள் அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து அது ஒரு ஆபரணம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அம்மா வந்து கேட்குறாங்க, இப்போ வந்து உனக்கு ஈஸ்வரன் வேணும், அதாவது கடவுள் வேணும், அகங்காரம் வேணும் அப்படின்னு நீ தான் முடிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவையும் இணைக்கிறது தான் லட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வாழ்க்கையில் நடக்கிறத பற்றின மனோபாவத்தை தான் நாங்கள் மாற்றமே தவிர்த்து வாழ்க்கையில் நடக்கிறத நம்மளால் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் நடக்கிறது இந்த எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அந்த கண்ணோட்டத்தை தான் நாங்கள் மாற்றணும், அந்த மனோபாவத்தை தான் மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மா அவங்க கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மகளுக்கு வந்து ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. இறைவனுக்காக வந்து ஒரு மனதில் சின்ன இடத்தையாவது ஒதுக்குங்க. அதாவது அம்மா பண்ணுற எல்லா தந்திரங்களுக்கு பின்னாடியும் அம்மாவுடைய சுயநலம் இல்லை, உங்களுடைய அந்த சுயநலத்தையும் அந்த கள்ளங்கப்படமற்ற தன்மையை வெளியில் கொண்டு வரதுக்காக தான், சுயநலமின்மையையும் அந்த கள்ளங்கப்படம் இல்லாத தன்மையை வெளியில் கொண்டு வரது தான் அம்மா தந்திரங்களை மேற்கொள்ளணும். ஸோ அதில் வந்து எந்த சுயநலவுமே இல்லை, உங்களுடைய நல்லதுக்கு தான் அம்மா எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதனால் இறைவனுக்காக சின்ன இடத்தை ஒதுக்குங்க, அந்த இடத்தை ஒதுக்குறதுக்காக நான் தந்திரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதோட அப்படி ஒதுக்கினா மட்டும்தான் இறைவன் வந்து அவரால் நம்மளை ஊடுருவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. ஃபுல் வீடியோ வந்து அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கு, பாருங்கடா. நம்ம ஷாய் வாழ